ஹாய் கைஸ், இப்போ பார்க்க போகிறது ஒரு கேமரா பிராக்கெட். இது வந்து ஒரு சிம்பிள் மாடல் தான். இந்த மாடலை டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மெத்தட். எப்படின்னா நார்மலாக ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணி ஒரு சாலிட் பாடி மேக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்வெப்ட் பாடி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சென்டர் கர்வ் கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த ஆக்சிஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலோட டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் வியூவில் கிளியராக இண்டிகேட் ஆயிருக்கு 260 ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ டயாமீட்டர் வைஸாக 260 இன்ட்டு 2ன்னு கொடுத்தா ஓவரால் டயாமீட்டர். ஏன்னா இப்போ சர்க்கிள் தானே ட்ரா பண்ணியிருக்கோம், அதனால டயாமீட்டர் பேஸ் பண்ணி கேட்குது. ஸோ 260 இன்ட்டு 2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 520 டயாமீட்டர். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் டூ ஆப்போசிட் வெர்டிக்கல் லைன். ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டாக இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் ஹாரிசான்டலாக ஒரு லைன் ப்ரொஃபைல். ஒன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸஸ் என்டிட்டிஸ்லாம் நார்மலாக ட்ரிம் யூஸ் பண்ணி வந்து எக்ஸஸ் போர்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது வந்து 150 நெக்ஸ்ட்டு வந்து ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் அதுவும் வந்து 150 தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரொஃபைலையும் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்னு கன்ஸ்டன்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் கர்வ் கிரியேட் பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணி தான் சாலிட் பாடி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இது யூஸ்வலாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஸ்வெப்ட் போஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்வெப்ட் போஸ் நம்ம யூஸ் பண்ணியே வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ண தேவையில்ல. ஒரு பிளைன் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸை சூஸ் பண்ணிவிட்டு என்ன டயாமீட்டர் ஓவராலாக இருக்கிற டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 290 டயாமீட்டர். ஸோ அதை அப்படியே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் 290 டயாமீட்டர்னு. இப்போ ஜஸ்ட் இந்த பார்ட் கவர் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சாலிட் பாடி வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, தின் ஃபீச்சர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணல, ஏன்னா ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் டயாமீட்டர்ஸ். ஸோ அகைன் வந்து ப்ரொஃபைல் சென்டர் கர்வை பிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்வெப்ட் கட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்வெப்ட் கட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கட் இன்னர் கட் ஜோனோட டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 210 டயாமீட்டர் தான். அது அப்படியே வந்து சர்க்குலர் ப்ரொஃபைலில் வந்து மென்ஷன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஒன்ஸ் கட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து டூ ஆப்போசிட் போர்ஷன்ஸ், அதாவது ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டூ ஆப்போசிட் போர்ஷன்ஸ். இன்னும் சிம்பிளாக ஒரு ஸ்கொயர் ப்ரொஃபைல் தான், ரெக்டாங்குலர் கூட கிடையாது, ஸ்கொயர் ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து 360 நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸும் சேம் 360 தான். ஃபர்ஸ்ட் ஒரு சைடில் வந்து நான் லென்த் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் 360 சொல்லிட்டு 360 அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ்க்கும் அதே லென்த் தானே, ரெண்டு கர்வையும் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி சாலிட் பாடி வந்து மேக் பண்ணலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கில் 50 டிஸ்டன்ஸ்னு வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 50 தான் ஒரு சாலிட் பாடி வந்து மேக் பண்ண போகிறோம். ஆனால் அது வந்து 150 ஓவரால் இருக்க 150 டிஸ்டன்ஸ்குள்ளே தான் மெயின்டைன் ஆகணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மர்ஜ் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு இன்னும் சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ அகெயின் ஸ்கெட்சில் போய்ட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கரெக்டாக கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த இன்னர் சர்க்குலர் எட்ஜை ஒரு ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கா. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டாப் ஃப்ளாட் ஃபேஸில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சர்க்குலர் ப்ரொஃபைல். இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 டயாமீட்டர். அது வந்து நம்ம ட்ராயிங் கூட கம்பேர் பண்ணி கூட பார்த்துடலாம். 60 டயாமீட்டரில் இருக்குது. அப்படியே இப்போ வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று ட்ரா பண்ணலாம். இது எதுக்குன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் வந்து மிரர் பண்ண போகிறோம். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் வந்து மிரர் பண்ண போகிறோம். இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு எய்தர் எட்ஜ்லேருந்து கூட நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஸ்கொயர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு அந்த எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ப்ரொஃபைலுக்கான ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் 260 ஓகேவா, ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸும் சேம் 260 தான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு அந்த லைனை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஒன்ஸ் பொசிஷன் பண்ணியாச்சா சர்க்குலர் ப்ரொஃபைலை கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டில், இப்போ லைனில் ரைட் கிளிக் பண்ண செலக்ட் செயின் இருக்கும். செலக்ட் செயின் கொடுத்துட்டு இந்த ஓவரால் ப்ரொஃபைலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிரர் பண்ணணும். மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை வந்து பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் லைன். ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மிரர் பண்ணிட்ட பிறகு அதே ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நான் பாட்டம் ஏரியாலையும் வந்து மிரர் பண்ணுறேன். ஹாரிசான்டல் லைனை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் இப்போ பாட்டமில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போ
எக்ஸ்ட்ரூட் கட்டை பிக் பண்ணியாச்சு. பிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஜஸ்ட்டு 10 mm மட்டும் தான் திக்னஸ். அந்த திக்னஸ்க்கு தான் வந்து கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செக்ஷன் வியூவில் மென்ஷன் ஆயிருக்கு 10 mm டிஸ்டன்ஸில் தான் பாக்கெட்டை க்ரியேட் பண்ணணும்னு. ஸோ 10 mm வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஹோல், இன்னொரு ஹோலும் வந்து மேக் பண்ணணும். அதே மாதிரி டாப் ஃபேஸ், அந்த பர்டிகுலர் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டில். இந்த சர்க்கிளுக்கான டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 mm டயாமீட்டர். அது அப்படியே 30 mm டயாமீட்டர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு அகைன் ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கு முன்னாடி சேம் வெர்டிக்கலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஹாரிசாண்டலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இந்த ப்ரொஃபைல்ஸ் அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் வந்து நம்ம மிரர் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த வெர்டிக்கல் லைனை பிக் பண்ணியாச்சு, மிரர் ஆயிருக்கு. அகைன் மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஆப்போசிட் ப்ரொஃபைல்ஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாட்டம் ஏரியாலையும் வந்து மிரர் ஆயிருக்கு. ஒன்ஸ் மிரர் பண்ணிட்டோமா, இதே வந்து எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணி நான் பாக்கெட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எய்தர் வந்து த்ரூ ஆலும் கொடுக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இதே போர்ஷன்ஸ் தான் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த ஏரியாலே வந்து பிளேஸ் ஆகுது. இந்த இடத்துல திரும்ப வந்து நம்ம ட்ரா பண்ண அடிஷ்னலாக ஒரு ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் போர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம கம்ப்ளீட் பண்ண மாடலை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த பாடி தான் வந்து அங்கேயும் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஃபில்லட் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிக்கல் எட்ஜஸை பிக் பண்ணிவிட்டு 20 mm ரேடியஸில் ஃபில்லட் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மற்றபடி இதே போர்ஷன்ஸ்லாம் அந்த ரைட் அண்ட் பாட்டம் ஏரியாலேயும் வந்து பிளேஸ் ஆகும். இப்போ இந்த சாலிட் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பாட்டம் ஏரியாவில் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைனல் பாடியாக மேக் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் சாலிட் பாடி ஃபார்மேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நியூ பார்ட் டிசைன் வந்து பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்கை பேஸ் பண்ணியே வந்து நம்ம டெவலப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஏரியாவுக்கு போயிடுச்சு. ஃப்ரண்ட் பிளைன் இல்லை ரைட் பிளைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரைட் பிளைன் சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரிசாண்டல் சென்டர் லைன் ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயாமீட்டர் என்ன, ஃபஸ்ட்டு டயாமீட்டர் வந்து 290 mm, செகண்ட் டயாமீட்டர் வந்து 210 mm. ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக ஜியாமெட்ரிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு டைமென்ஷன்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் ஆகும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 260 mm ரேடியஸ். அந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து 260 mm. நான் சென்டர்லேருந்து ரேடியஸ் வேல்யூவாக 260 mm தான் வந்து கொடுக்கணும். கொடுத்தாச்சு, பொசிஷன் பண்ணிட்டேன். இப்போ சர்க்குலர் ப்ரொஃபைலை டயாமீட்டர் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலர் டயாமீட்டர், இது வந்து 210 mm ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜர் டயாமீட்டர், இது வந்து 290 mm. ஸோ 290 mmல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு தென் ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸைட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இப்போ ரிவால்டு போஸ் யூஸ் பண்ணி சாலிட் பாடியாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் வந்து ஸ்மாலராக பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்ட பிறகு செலக்டட் கான்ட்ராஸ்ட்டில் கரெக்டாக இந்த இன்னர் ஃபேஸ் ஓவராலாக க்ளோஸ்டு ரீஜனை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து செட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் தான் இந்த சாலிட் பாடியாக வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ 90 டிகிரின்னு கரெக்டாக அந்த சென்ட்ரல் லைனை பேஸ் பண்ண மாதிரி நான் கொடுக்குறேன். சாலிட் பாடி, இனிஷியல் சாலிட் பாடி வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இது ரெஸ்ட் ஆஃப் த பாடிஸும் வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 டிஃப்ரெண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து நான் கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஸ்கெட்சஸாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சர்க்கிளையும் வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து சர்க்குலர் ப்ரொஃபைல் மேக் பண்ணிட்ட பிறகு இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூடட் போஸில் இப்போ சாலிட் பாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் 150 mm திக்னஸில், ஓகேவா. இப்போ 150 mm திக்னஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மர்ஜ் ரிசல்ட் எய்தர் நம்ம அன்செக்கும் பண்ணிக்கலாம், செக்கும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அன்செக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு செப்பரேட் பாடியை மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஃபீச்சர்ஸாகவும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். அதே வந்து லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு வந்து ஹாரிசாண்டல் டைமென்ஷன்ஸ், இது வந்து 360 mm. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலுக்கும் சேம் டைமென்ஷன்ஸ். நம்ம எப்படி ப்ரீவியஸ் ப்ரொஃபைல்ஸ் ட்ரா பண்ணோமோ அதே மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸும் வந்து சேம் தான். ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம டிஃபர் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்னர் சர்க்குலர் ப்ரொஃபைலோட எட்ஜஸே வந்து ஸ்கெட்சாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இதே வந்து ஒரு சாலிட் பார்ட்டாக 50 mm டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் போர்ஷன்ஸ். மர்ஜ் ரிசல்ட்டில் கரெக்டாக எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் கூட மட்டும்தான் மர்ஜ் ஆகணுன்றதுக்காக ஃபீச்சர் ஸ்கோப்பில் செலக்டட் பாடிஸில் இந்த ஃபீச்சர்ஸை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பிக் பண்ணிவிட்டு சாலிட் பாடியை கம்பைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் நம்ம ஒரு ஹோல் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு அகைன் ஒரு ஸ்கொயர் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ப்ரொஃபைலோட டைமென்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் 260 mm. போத் சைட்லேயும் ஹாரிசாண்டலாகவும் இருக்கட்டும் வெர்டிக்கலாகவும் இருக்கட்டும் 260 mmல. ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூஸ் பண்ணி 2 ப்ரொஃபைலையும் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின்ஸில் டைமென்ஷன்ஸ் வந்து ஈக்குவல் ஆக்கியாச்சு.
இப்போ ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் மேக் பண்ணியாச்சா, இப்போ ஹோல் விசார்ட் இதை பிக் பண்ணிக்கலாம். ஹோல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோல் விசார்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் லெகசி ஹோல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம எந்த விதமான ஹோல்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எய்தர் கவுண்டர் போர் ட்ரில்டு நான் வந்து பிக் பண்ணிக்கலாம், இல்லை கவுண்டர் போர் நார்மலாக ஒரு கவுண்டர் போர் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த ஹோல்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம். பொசிஷனில் எக்ஸாக்டாக அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னா ஸ்கெட்ச் வந்து இனிஷியேட் ஆகும். இனிஷியேட் ஆன ஸ்கெட்சிலேருந்து 4 டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ்லையும் ஹோல்ஸை வந்து மேக் பண்ணலாம். இப்போ நார்மல் கவுண்டர் போரை பிக் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவுண்டர் போரோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஃபஸ்ட்டு டயாமீட்டர். இப்போ அவுட்டர் டயாமீட்டர் வந்து 60 mm. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 60 mm வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த செக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா 60 mm இருக்குது. ஸோ 60 mm அப்படியே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து அதோட டெப்த்து அது வந்து 10 mm வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து ஸ்மாலர் டயாமீட்டர். இதோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 30 mm. நம்ம ட்ராயிங்கை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட சேம் 30 mm தான். அதை அப்படியே வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட டெப்த்து. இப்போ இந்த டெப்த்தை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா கீழே என் கண்டிஷன்ஸில் வந்து த்ரூ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவேட்டாக இருக்குது. இப்போ பிளைண்டில் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் இந்த டைமென்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ரஃப் அவுட் டைமென்ஷன்ஸ் வந்து ஜஸ்ட் 50 mm அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஹோல் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து இதோட டிஸ்டன்ஸை மட்டும் அதோட ஹைட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ராப்பராக 50 mm இருக்குது. ஹோல் செலக்ட் பண்ணி எடிட் ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸை மட்டும் ரஃபாக ஒரு 70 mm 60 mm கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணியாச்சா, இப்போ ஹோல் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே ஃபீச்சர்ஸை நான் மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி கூட 4 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் என்னால் மிரர் பண்ண முடியும். மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி பிளெயினை பேஸ் பண்ணி நம்ம வந்து மிரர் பண்ணலாம். இப்போ இந்த போர்ஷன்ஸை வந்து நம்ம எய்தர் மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து மிரர் பண்ணலாம். இல்லைனா ஹோல்லே நம்ம வந்து இதை 4 டிஃப்ரெண்ட் கார்னர் பாயிண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ஹோல் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ மிரர் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பிளெயின்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். பட் ஹோல்லே வந்து 4 டிஃப்ரெண்ட் கார்னர் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட நம்மளால் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் சென்டராக ஒரு பிளேன், ஹாரிசான்டலாக ஒரு சென்டராக ஒரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணி தான் நம்ம இந்த ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக ஹோல்லே செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரீவியஸான அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ஸ்கெட்ச் அந்த ஸ்கொயர் ப்ரொஃபைல் ஸ்கெட்சை வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஷோ பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு 4 கார்னர் பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இந்த ஹோலை வந்து மேக் பண்ணி முடிக்கலாம். ஒரு பிளெயின் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹோல் யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்கெட்சை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே ஃபீச்சர்ஸை நம்ம பாட்டமில் மேக் பண்ணணும். இனிஷியலாக புதுசாக ஒரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணிவிட்டு டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இருக்கிற இதே ஃபீச்சர்ஸை நான் அங்கே வந்து மிரர் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக ஒரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணோம். இப்போ இதில் தான் பிளெயின் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறேன். பிளெயினை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாப் லைனை செகண்ட் ரெஃபரன்ஸாக பிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 45 டிகிரி ஆங்கிள் ஃப்ளிப் ஆஃப் செட் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த சென்டரில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிளேன் பேஸ் பண்ணி தான் வந்து நான் மிரர் பண்ண போகிறேன். ஓகேவா, மிரர் ஃபேச்சஸ் அகைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாடிஸில் இந்த 2 ஆப்போசிட் பாடிஸ், ஏன்னா இது வந்து ஒரு தனி பாடியாக தானே நம்ம மேக் பண்ணோம். மர்ஜ் ரிசல்ட்டை அன்செக் பண்ணிவிட்டு இப்போ அதே பாடியை வந்து இந்த பிளெயினை யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் போர்ஷன்ஸ்க்கு வந்து மிரர் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டைப். ஜஸ்ட்டு மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியே டாப்பில் இருக்க பாடியை பாட்டமில் வந்து ப்ளேஸ் ஆகியாச்சு. இப்போ கம்பைன் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி த்ரூ அவுட் த பாடி செலக்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக கம்பைன்னு ஒன்று யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம ஃபார்ம் பண்ணும்போது ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணும்போதே அந்த சாலிட் பாடியை வந்து மர்ஜ் ரிசல்ட்னு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃபீச்சர்ஸோட ரேஷியோஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மர்ஜ் ரிசல்ட்டை செக் பண்ணிட்டேன். இனிஷியலாக ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண பாடிஸோட எடிட் ஃபீச்சர்ஸில் போய்ட்டு மர்ஜ் ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே மிரர் ஃபீச்சர்ஸில் பாடிஸ் கேட்டகரியில் சூஸ் பண்ணாமல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபேஸஸ் கேட்டகரியில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே அந்த பாஸ் எக்ஸ்ட்ரூடாக இருக்கட்டும், ஹோலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து மிரர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீ ஏரியாவில் ஓவராலாக. இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த 2 டிஃப்ரெண்ட் பாடிஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் பாடியை வந்து நம்ம நார்மலாக ஒரு ப்ரொஃபைலை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிரியேட் பண்ணது. ரைட் ஹேண்ட் பாடியை வந்து ரிவால்டு பாஸ் யூஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு சாலிட் பாடி வந்து மேக் பண்ணோம்.
அதுக்கப்புறம் மிரர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு ஹோல் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு பாக்கெட் வந்து எப்படி ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுவோம் அந்த மாதிரி சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு அந்த மாதிரி பாக்கெட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் 2 டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட். இங்கே வந்து நம்ம ஃபீச்சர்ஸ் டெவலப் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மினிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஃபீச்சர்ஸ் வந்து எந்த விதமான எரர் இல்லாமல் அதே சேம் டைம் லோடிங் டைமும் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து 1 by 1 வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலான்னு. தேங்க்யூ.